வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அதுவும் இல்லாமல் இந்த யூஜி டிஆர்பி கால்ஃபர் ஆக சான்ஸ் இருக்கனால யூஜி டிஆர்பி ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் எங்கள் சேனலில் இது வரைக்கும் 5 பார்ட் வீடியோ விட்ருக்கோம். எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 6th பார்ட்டாக தான் இந்த வீடியோ விட போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யூஜி டிஆர்பிக்கு யாராவது படிக்க விரும்புனாங்கன்னா உடனே இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் விரும்பினாலும் இமீடியட்டாக எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுபோக உங்களுக்கு யூஜி டிஆர்பி மெட்டீரியல் வேணாலும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க்கும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. மோர் தென் கொஸ்டின் பேங்க்கும் இருக்குது. யாருக்காவது வேணாலும் ரெஃபர் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டு பிஜி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அது ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபீல்டில் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் காம்படிட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபிசிக்கல் எக்ஸாம் போகணும்னு நினச்சினாலும் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. வாங்க இந்த கொஸ்டின்குள்ளே போகலாம். த நேம் ஆஃப் த தைஃபோன் இஸ், அதாவது தையில் உள்ள போனோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த தையில் நம்ம தொடையில் உள்ள ஃபோன் நேமை தான் கேட்குறாங்க. ஃபீமரா, திபியாவா, ரேடியலா, அல்னாவா கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக பார்த்தோன்னா ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபீமர் ஃபோன் தான். இதுதான் நம்ம பாடியில் இருக்கிற லாங்கஸ்ட் ஃபோன் கூட சொல்லுவோம். அந்த ஃபோன் தான் தையில் இருக்கும். ஓகே, அடுத்துப்பாங்க. த கண்டிஷன் தட் அக்கர் டியூ டு எக்ஸ்போஸ் டு என்வாரன்மெண்ட் ஹீட் இஸ் கால்ட், அதாவது ஒரு ஹீட்டு என்வாரன்மெண்ட்னால எக்ஸ்போஸ் ஆகி நம்ம பாடியில் என்ன நடக்கும் அந்த மீனிங்கில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டீஹைட்ரேஷன் ஆகுமா, ஃபைண்டிங் அந்த மயங்குழுவீங்களா, அப்படின்னா ஹீட் எக்ஸக்ஷன் அண்ட் ஃபெட்டிக் அந்த மாதிரி ஆகுவீங்களா, ஹீட்டு அதிகமாகி ஃபெட்டிக் அந்த மாதிரி வருமான்னு கேட்குறாங்க. அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக், ஹீட் எக்ஸக்ஷன் அண்ட் ஃபெட்டிக் தான் கரெக்டு. சி தான் கரெக்டு. நாங்கள் அடுத்த கொஸ்டின் போவோம். மோட்டார் ஸ்கில்ஸ் ஆர் பெஸ்ட் லேர்ன் பை, ஒரு மோட்டார் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த இது நல்ல மெத்தடு? ப்ராக்டிஸ் பண்ணுறதா, அப்சர்வேஷன் பண்ணுறதா, லிமிட்டேஷன் பண்ணுறதா, மெமரைசேஷன் பண்ணுறதா கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டாக ஒரு மோட்டார் ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். தான் கரெக்ட். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது லேர்ன் பண்ணுவீங்க ஈஸியாக. அடுத்து பாருங்கள். டைபாய்டு இஸ் காஸ்டு பை, அதாவது நம்ம நோய் அந்த டைபாய்டு ஃபீவர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எதனால் பரவக்கூடியது? பாக்டீரியா மூலமாக, வைரஸ் மூலமாக, பேராசிட்டியா, ஃபங்கஸ் தான் கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மூலம் தான் அது பரவக்கூடிய நோய் டைபாய்டு. இது எந்த சீசனில் வரும் கூட கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரெய்னி சீசன் அந்த மாதிரி டைம் தான் இது பரவும்பாங்க. அடுத்து பாருங்கள். இந்த சிங்கிள் பீரியாடிசேஷன் கேஸ், ஒரு சிங்கிள் பீரியாடிசேஷன் நம்ம பீரியாடிசேஷன் படிப்போம் பார்த்தீங்களா, சிங்கிள், மல்டிபிள், டபுள் அதெல்லாம் படிப்பீங்களா, அதில் சிங்கிள் பீரியாடிசேஷனில் என்னென்ன இருக்கும்? ப்ரீபரேட்டிவ் பீரியட் இருக்குமா, ட்ரான்சிஷன் பீரியட் இருக்கும், ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்கும், ஆல் ஆஃப் திஸ் அபோன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீரியாடிசேஷனில் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். ப்ரீபரேட்டிவ் பீரியட் இருக்கும், ட்ரான்சிஷன் பீரியட் தான், அதர்வைஸ் கால் ரிலாக்ஸேஷன் பீரியட்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா ட்ரைனிங் பீரியட் அந்த மாதிரி பிரிப்போம் நம்ம. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டென்னிஸ் எல்போ இஸ் காஸ்டு பை, ஒரு டென்னிஸ் எல்போ வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஓவர் யூஸ் ஆஃப் மசில் ஓவர் யூஸ் பண்ணுறதுனால வருமா, யூஸிங் ஓல்டு பால் ரொம்ப பழசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கின்னு வர்றதுனால, கிட்டிங் டாப் ஸ்பின் பண்ணுறதுனாலயா, ஆல் ஆஃப் திஸ் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லா காரணத்தினாலையும் வரக்கூடியதான். ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். த டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி வித் விச் ஏ மெஷரிங் டிவைஸ் மே பி அப்ளைடு இஸ் கால்டு, இது டெஸ்டல் மெஷர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நிறைய மோஸ்ட் ஆஃப் த இதில் கேட்கக்கூடிய கொஞ்சம் டிகிரிஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம எந்த ஆப்ஷன் மைண்டு போகணுன்னா ரிலேபிலிட்டியாக, வேலிடிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி இந்த மாதிரி கேட்குறப்ப நாம்ஸ் இதெல்லாம் வரப்போ ரிலேபிலிட்டி தான் சொல்லணும். இதே இது யூனிஃபார்மிட்டி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்ஜெக்டிவிட்டி சொல்லணும் அந்த இடத்துல. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆங்கர் லெக் ஆஃப் ரிலே, ஒரு ரிலே ரேஸ் ஓடுறாங்கல்ல, அதில் ஆங்கர் லெக் எந்த லெக் சொல்லுவோம்? ஃபஸ்ட் லெக்கு, செகண்டு, தேர்டு, அந்த 4 அத்லெட் ஓடும்போது எந்த லெக் ஆங்கர் லெக் சொல்லுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th லெக், அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் அத்லெட் பண்ணுறாவில்ல அவர் தான் ஆங்கர் லெக் ரன்னர்னு சொல்லுவாங்க. அதான் கரெக்டான ஆன்சர். ஸ்ப்ரெயின்ஸ் ஆர் ஹாஸ்டு பை, ஸ்ப்ரெயின் எதனால் வரக்கூடியது? ப்ரோக்கன் போன்ஸா, ஸ்ட்ரெச்சுடு லிகமெண்ட்ஸா, ஃப்ராக்சரா, ஸ்ட்ரெச்சுடு மசில்ஸாக கேட்குறாங்க. ஸ்ப்ரெயின்னாலே நம்மளோட ஸ்ட்ரெச்சுடு லிகமெண்ட் தான் வரும், அதாவது நம்மளோட ஜாயின்ஸ் லிகமெண்ட் இருக்குல்ல அதில் வரக்கூடியதாக இருக்குது. இது ஸ்ட்ரெயின் கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெச்சுடு மசில்னு சொல்லலாம். அந்த பீக் பார்த்தா ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க, அது ஸ்ட்ரெச்சுடு மசில்ஸ் சொல்லணும். இது முக்கியமான நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் இன் லீக் டோர்னமெண்ட்
அதாவது ஒரு நம்பர் ஆஃப் மேட்சஸ் கண்டுபிடிக்கிறது. லீக் டோர்னமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. இது ஈஸியானதான். n/n-1 டிவைடட் 2. இதே டபுள் லீக் கேட்டாங்கன்னா n/n-1 இந்த டி ஆப்ஷனில் இருக்குல்ல அது வரும். இதே நாக் அவுட் கேட்டாங்கன்னா n-1 பி ஆப்ஷனில் இருக்குது அந்த மாதிரி வரும். இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். கொஞ்சம் ரைட் டவுன் பண்ணி வச்சு படிங்க. இது மாதிரி நிறையா சேனலில் எங்கள் இதில் உங்களுக்கு கொஸ்டினும் போட்டுக்கிட்டே இருப்போம். எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெடி ஆகினாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் சம்மந்தமாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருக்கோம். மெட்டீரியல் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இமீடியட்டாக எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு GMPS UG TRP PG TRP கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம்.